Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் தமிழ் 6வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் இருந்து 3rd டேர்மில் இருந்து நடந்திருக்கும். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. வேலு நாச்சியாரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். இதுவும் சரி. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். இதுவும் சரி. முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்த இடம் சிவகங்கை. இது தவறு. காளையார் கோயிலில் தான் வீரமரணம் அடைந்திருப்பாரு. வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் மற்றும் வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. இதுவும் சரி. தவறான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் உ.வை.சா. இதே கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. போன வருஷம் நடந்த எக்ஸாமில் அது லாஸ்ட்டில் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? ஆன்சர் மதுரை. 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருப்பார். அப்போ ரவுலட் சட்டம் ஆங்கிலேய அரசு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. 1921 செப்டம்பர் மாதம் காந்தியடிகள் மதுரைக்கு வந்திருப்பார். அப்போ தான் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். 1937 சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகிச்சிருப்பார். இந்த 3 வருஷம் சென்னை வந்திருப்பார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது எது? ஆன்சர் உரிச்சொல். பெயர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, இந்த மாதிரி வந்துச்சுன்னா பெயர்ச்சொல். வினைச்சொல்ங்கிறது செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வா, போ, நட அப்படின்னு வந்துச்சுன்னா வினைச்சொல். இடைச்சொல்ங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். இது தனித்து இயங்காது. இப்போ தந்தை, தாய்ன்னு வந்துச்சுன்னா இடையில தந்தையும் தாயும் அப்படின்னு வரும். மற்று, ஐ இதெல்லாம் இடைச்சொல் தான் வரும். மற்றுனா மற்றொருவர், தீர்க்குறளை அப்படின்னு இடையில வரும். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் ஆகும். இது மானா மாநகரம், சால சிறந்தது அப்படிங்கிற மாதிரி வரும். சரியான விடை இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வயிறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தெய்வ வள்ளுவன் செய்த குறள்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்றவர்? ஆன்சர் தாராபாரதி. இவருடைய பாடல்களில் காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன சொல்லியிருப்பாரு. கம்பரின் அமுதம் போன்ற பாடல் வரிகள் கங்கை ஆற்றின் அலைகள் இசைக்கின்றன சொல்லியிருப்பாரு. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்ற அடைமொழி பெற்றவர். இவருடைய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கிய மாநாடு. ஆன்சர் சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி.
தமிழ் கையேடு ஜி.யு. போப். ஆன்சர் ஆப்ஷன் சி 2143. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் முதன்முறையாக சென்னைக்கு வந்தார். இது சரி. கூற்று 2, 1937இல் சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற போது அம்மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் காந்தியடிகள். இதுவும் சரி. கூற்று 3, பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. இது தவறு. இந்திய நாட்டின் சொத்து என்றவர் காந்தியடிகள். பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் காந்தியடிகள். இதுவும் தவறு. ராஜாஜி தான் சொல்லியிருப்பாரு. இந்திய நாட்டின் சொத்துன்னு சொன்னவர் காந்தியடிகள். தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி, 3 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? ஆன்சர் மணிபல்லவ தீவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. இத்திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம். ஆன்சர் பெரியாரை பிழையாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் நீங்கள் நல்லவர். இப்பாடப்பகுதி புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஆன்சர் கவிஞாயிறு. நீங்கள் நல்லவர் கலீல் கிப்ரான். பராபர கன்னி தாயுமானவர். ஆசிய ஜோதி கவிமணி. ஆன்சர் 1342. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல என்றவர். ஆன்சர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவருடைய நூலத்தான் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது டேஸ் எனப்படும். ஆன்சர் இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். இடுகுறி பொது பெயர்னா எல்லா பொருளையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மரம், காடு வரும். ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் ஆகும். இதுக்கு மா, கருவேலங்காடு இதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம். காரண பெயர்ங்கிறது எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிச்சா அது காரண பொது பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு பறவை, அணி எடுத்துக்காட்டாக வரும். காரண சிறப்பு பெயருங்கிறது காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் குறிப்பது காரண சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு வளையல், மரங்கொத்தி எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இவர் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் டேஸாக பணிபுரிந்தவர். ஆன்சர் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆன்சர் ஆசிய ஜோதி. ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் இந்த ஆசிய ஜோதி.
இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர். ஆன்சர் அன்னை தெரசா. வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய பெரும் முயற்சியால வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியிருப்பாரு. கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடுகுறி பெயரை தேர்ந்தெடு. ஆன்சர் மண். இடுகுறி சிறப்பு பெயர் வந்துச்சுன்னா செம்மண் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர். ஆன்சர் கைலாஷ் சத்தியார்த்தி. இவர் 30 வருஷம் 86,000 குழந்தைகளை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 1 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பெயர்ச்சொல் கண் வரும். வினைச்சொல் விளையாடு. இடைச்சொல் தந்தையும் தாயும். உரிச்சொல் மாநகரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். இளம் செஞ்சிலுவை சங்கம். ஜூனியர் ரெட் கிராஸ். கருணை கருணைனா மெர்சி. கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. ஆன்சர் ஆப்ஷன் பி 5, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஸ் ஆகும். ஆன்சர் இயல்பு நவிற்சியணி. இதனை தன்மை நவிற்சியணி என்றும் கூறுவர். ஆன்சர் பி மற்றும் சி சரி. ஆப்ஷன் டி சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரியான எழுத்து வழக்கு தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ வலது பக்க சுவற்றில் எழுதாதே, இது வராது. ஆப்ஷன் பி வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, இதுவும் வராது. வலது பக்க சுவரில் எழுதாதே, இதுவும் வராது. சரியான தொடர் பார்த்தீங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே, இது ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயரின் மருவு சரியான இணையை தெரிவு செய்க. கும்பகோணம் குடந்தை, இது சரி. நாகர்கோவில் நாகை கொடுத்திருக்காங்க, இது தவறு. நாகப்பட்டினம் தான் நாகையின் மருவி இருக்கும். புதுக்கோட்டை புதுகையின் மருவி இருக்கும், இது மாற்றி கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி புதுவை வரும், ரெண்டையுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் தஞ்சைன்னு வரும், கோயம்புத்தூர் கோவைன்னு வரும், திருநெல்வேலி நெல்லைன்னு வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், செம்மல் என்பதன் பொருள் தருக. ஆன்சர் பூ வாடின நிலை. பூவின் 7 நிலைகள் உள்ளன, அதுக்கு தனித்தனியாக பெயர்கள் தமிழில் இருக்கு. பூவின் தோற்ற நிலையை அரும்புன்னு சொல்லுவாங்க. பூவின் விரிய தொடங்கும் நிலை முகின்னு சொல்லுவாங்க. பூவின் மலர்ந்த நிலை மலர் அலர்ன்னு சொல்லுவாங்க. வீங்கிறது மரஞ்செடியிலிருந்து பூ விழுந்த நிலை. செம்மல்ங்கிறது பூ வாடின நிலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ.
பூவின் இலைகளை பற்றி 6th நியூ புக்லையும் 10th நியூ புக்லையும் கொடுத்துருப்பாங்க. 6th 7 நிலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. 10th 5 நிலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. முகை மொட்டு இரண்டையும் போதுன்னு சொல்லியிருப்பாங்க 10th. மலர் அலருங்கிறத பூவின் மலர்ந்த நிலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, சிற்பக்கலை வடிவங்கள் 5 வகைப்படும். இது தவறு. 4 வகைப்படும். 1 குடைவரை கோவில்கள், 2 கட்டுமான கோவில்கள், 3 ஒற்றைக்கல் கோவில்கள், 4 புடைப்புச் சிற்பங்கள். இது தவறானது. ஆப்ஷன் பி, மாமல்லபுரம் சிற்பங்கள் 3 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை. இதுவும் தவறு. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது. மகேந்திரவர்மன் காலம், அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மனின் காலம், அவருடைய மகன் 1ஆம் மகேந்திரவர்மனின் காலம், அவருடைய மகன் 1ஆம் பரமேஸ்வரனுடைய காலம் வரை நீடிச்சிருக்கும். ஆப்ஷன் சி, பஞ்சபாண்டவர் ரதம் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இது சரி. ஆப்ஷன் டி, மாமல்லருக்கு குன்றின் நிழல் யானை போல் தெரிந்தது. இது தவறு. குன்றின் நிழல் கோவில் போல் தெரிந்தது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் டேஸ் ஆவார். ஆன்சர் உ.வே. சாமிநாதர். உங்களுக்கான கேள்வி, இந்தியா என்ற வார பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அடுத்த கேள்வி, பாரதிதாசனை புரட்சிக்கவி என்று பாராட்டியவர்? அடுத்த கேள்வி, நாமக்கல் கவிஞரை பழைய பாண்டியா என்று பாராட்டியவர் யார்? 4வது கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என்றும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? 5வது கேள்வி, வேலு நாச்சியாரின் காலம் என்ன? இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு 6th ஓல்டு புக்கு 6th நியூ புக்கு 3 டேர்மில் இருந்தும் டெஸ்ட் இருக்கும். படிச்சுட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.